மக்களே புது ஸ்பாட்டுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம அண்ணன் உள்ளே பிடிச்சிட்ருக்காரு, நான் வெளியே நின்றுட்டுருக்கேன். அண்ணன் எவ்வளோ மீன் பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். அதை தெரியுது பார்த்தியா, அதை இருக்காரு பாருங்க அண்ணன். அதுதான் இப்போ எவ்வளோ லாஸ்ட்டில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். நாங்கள வீடியோ போக முடியல, நம்மள ஷூட் பண்ண அதான் கரையிலே இருக்கேன். நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க நேரத்துல ஒரு மீன் அடிச்சிட்டாங்க. இந்த மீன் அடிச்சு எடுக்க முடியல நம்மளால். பார்ப்போம். நல்லா சைஸு, செம்ம சைஸ் மக்களே. அண்ணன் திரும்பி தூக்கி காட்ட முடியலங்க, வெறும் பாசம் பண்ண முடியல. மீனை லாஸ்ட்டில் கொட்டி காட்டுறோம், எதுவும் முடியல. இல்லை சைஸ் தான் பழகுது, ஒரு கேஜி வரும். அண்ணன் இன்னொரு ஆள் அங்கே போட்டுட்ருக்காரு. இங்கே சுற்றி இதாங்க இருந்தாங்க, ஆளே காணாங்க. எங்கள் அண்ணன் அதை இருக்கார், நான் மாற்றி காட்டிட்டேன். அதை இருக்கார் ஒரு அண்ணன், எங்கள் 2 பேர் பிடிச்சிட்ருக்கோம். இங்கே சரி தண்ணின்றதால இடுப்பாக இருக்கிறதால நான் உள்ளே போகலைங்க. சுற்றி பாருங்கள், பிளேஸு செம்மையாக இருக்கா. நம்ம தான் மீன் பிடிக்கிறதுனாலே நம்மனாலே மீன் தான். அண்ணா லாங்கில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, நடு தண்ணின்றதால நான் கரையில் உட்காந்துட்ருக்கேன். கரையில் உட்காந்து வீடியோ எடுக்கிற ஒரு மீன் ஒன்று அடிச்சிருச்சு. எடுத்து காட்டுவார் பாருங்க, தூக்குங்க ப்ரோ. எல்லாம் ஒரு 1/2 கிலோ தான் வரும் பழகுது. இங்கேருந்து பார்க்க பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. மக்களே, TN15 ஃபிஷ்ஷிங் ஆங்கிலர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து பார்த்தா சைஸுன்னு பார்த்தா எல்லாம் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ தான் வரும் பழகுது. இதுதான் சைஸு. நம்ம 1 கிலோன்னு சொல்லிட்டோம் வீடியோவில். பார்ப்போம் மக்களே. புது ஸ்பாட்டுக்கு போன இடத்துல ஒரு 7-8 மீனாட்டம் அடிச்சிது மக்களே, பாருங்கள்.